ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 முடிஞ்சதுக்கப்புறமா அண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா பிரியாணி கேங் எல்லா பேருமே சேர்ந்து ரீயூனியன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா விசால் அண்ட் அன்சிதா 2 பேருமே இருக்காங்க. அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சத்யாவும் கூட இருக்காரு அண்ட் அருணும் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அன்சிதா அண்ட் சத்யா ஜெஃப்ரி இவங்க 3 பேருமே எலிமினேட் ஆனதுக்கப்புறமே நியூ இயர் எல்லா பேருமே ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபைனல்ஸில் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் விசாலும் சேர்ந்துட்டாரு அண்ட் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அருணும் இந்த கேங்கில் ரீயூனிட் ஆயிட்டாரு. ஸோ எப்படி கோவா கேங் மாதிரியோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ல் இந்த கேங்கும் ஃபேமஸ் தான். ஸோ பிரியாணி கேங். ஸோ 2 கேங் இருக்காங்க. ஸோ இந்த 2 கேங்கில் யார் உங்களோட ஃபேவரட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விசால் அண்ட் அன்சிதா 2 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் புடிஞ்ச வெளியில் வந்ததுக்கப்புறம் விசால் வந்து அன்சிதாவோட ஃபேமிலியை மீட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஃபோட்டோவில் யார் மிஸ் ஆறாருன்னா ஜெஃப்ரி மிஸ் ஆறாரு. ஸோ ஜெஃப்ரி கோவா கேங்லேயே இருக்கட்டும் அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிரியாணி கேங்லேயே இருக்கட்டும் 2 கேங்லேயுமே இருந்தார். ஸோ 2 கேங்லேயும் மாற்றி மாற்றி தவிட்டு இருந்தார். பட் மோஸ்ட்லி அவர் எந்த கேங்கில் சேருவாருன்னு பார்த்தோன்னா பிரியாணி கேங்கில் தான் சேருவாருன்னு தோணுது.